أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم إنك لعلى خلق عظيم فبما رحمة من الله لنت لهم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது வற்ற அன்பும் ஆதரவும் பேரருளும் அவன் புறத்திலிருந்து அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாம் அன்னலம் பெருமகனார் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் பெருமகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அரும்பாடுபட்டு அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து பின்பற்றி நம்மவரை கொண்டு சேர்த்து அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கும் நம்மவர் அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று இறைவனிடம் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ரப்புல் ஆலமீனுடைய அந்த நீதி விசாரணை குறித்தும் அவனுடைய நீதி குறித்தும் அறிந்தோம். அதில் இறுதியாக ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் நம்முடைய கிதாபுகளை அந்த ஏட்டை கொடுத்து விட்டு இக்ராஹுல் கிதாபிக்க உன் புக்கை நீயே படிச்சுக்க ராஜான்றோம். சரியா? நம்ம புக்கை நாம் அமல் நாமக்களை நாமே படித்து சொல்லணும். அதை படித்து விட்டு அதன்படி தீர்ப்பு கொள்வது நீயே போதுமானவன். ஹசீபன் அப்படிங்கிற வார்த்தையை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். அதை தொடர்ந்தவர்களாக நேற்றைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அந்த தராசுகளை மறுமையில் நம்முடைய அந்த விசாரணையின் போது அந்த எடைகளை நிரப்புவதற்கு அதிகம் பயன்படுவது, அதிகமான அளவுக்கு உங்களுக்கு நன்மை வேணும், நீங்கள் நிச்சயமாக சொர்க்கம் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த எடை தராசை அந்த தட்டை நீங்கள் நிரப்பணும். அதில் நிரப்புவதற்கு அதிகமான அளவுக்கு எடை கொண்ட பொருள் எது? நற்பண்புகள், அக்லாக். அதுதான் உங்களுக்கு அதிகமான எடை தரும். தொழுகை தருவதை விட, நோன்பு தருவதை விட, இன்றைக்கி ஒரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதையெல்லாம் விட அதிகப்படியான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த நற்குணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்களும் நமக்கு கிடைக்க பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன? நபிகளார் சொல்லக்கூடிய இந்த செய்தி, மாமின் ஷையின், அன்றைய நாளில், இன்னைக்கு மறுமை நாளில், மாமின் ஷையின் அஃகலு ஃபி மீசானில், அந்த மீசான் எடைத்தட்டில் முஃமினுடையது, முஃமினி யௌமுல் கியாமா மின் ஹுஸ்னில் ஹுல்கி, அவனுடைய அழகான நற்பண்புகள், மீசான் தராசில் நல்ல குணத்தை விட, நல்ல பண்புகளை விட அதிகம் பாரமானது வேறு எதுவுமே கிடையாதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளோ அமல்கள் இருக்குதா இல்லையா? இஸ்லாம் காட்டித்தராத அமல்களே இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவு அமல்கள் இருக்கு. ஆனால் அவ்வளவு அமல்களிலும் உங்களுக்கு அதிகமான எடை, அதிகமாக வெயிட் எது? இதுதான்ப்பா வெயிட்டுன்றாங்க ரசூல். அப்படியாப்பட்ட விஷயங்கள் என்ன? அதுதான் உங்களுடைய ஹுஸ்னுல் ஹுல்கி, அழகான நற்பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூ தாவூதுல இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க. அதான் என்ன? இன்னல் முஃமின, யாரு? நம்ம பார்த்த மூமின்களை சொல்றாங்க. இன்னல் முஃமின லா யுத்ரிகு பி ஹுஸ்னி ஹுல்கிஹி, இந்த ஈமான் கொண்டவங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த அழகான நல்ல பண்பு இருக்குதா இல்லையா, அது தரஜத சாயிமில் காயிப், அது எவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சொன்னா, இந்த அழகான நல்ல பண்புகள், ஒருவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், இவர் எவ்வளவு அமல்களை சம்பாதிச்சிருப்பார், எவ்வளவு நன்மையை சம்பாதிச்சிருப்பார்.
இவரை போன்றது ஒரு அந்தஸ்தை அவர் பெற்று விடுவார். நல்ல அமல்களை கொண்டிருந்தவர் இரவெல்லாம் நின்று வணங்கியவரை போன்றும் பகலெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றும், அதை விட பெரிய அமல் வேற எதுவும் கிடையாது. பகலெல்லாம் நோன்பு அல்லாஹ்வுடைய இறை அச்சத்திலேயே கழிகிறது, இரவெல்லாம் தொழுகை அல்லாஹ்வை நின்று வணங்குவதிலே கழிகிறது. இது எவ்வளவு பெரிய தர்ஜா, எவ்வளவு நன்மை. அந்த நன்மை எது கொண்டு வந்து சேர்க்கும்? ஹுஸ்னி ஹுல்கிஹி, உங்களுடைய நல்ல பண்புகள். தரஜத்து சாயிமுல் காயிம், பகல் எல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கியவருடைய அந்த அந்தஸ்தை உங்களுக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூ தாவூத்ல இருக்கிறது நம்ம பார்க்கும். அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, அந்த நற்பண்பு, இன்றைய தினம் நான் நற்பண்புகள் பேசுகிறேன். அந்த நல்ல பண்பிலும் இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்க பண்பு என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சிலாகித்து சொல்லக்கூடிய பண்பு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருடைய பண்புகளிலேயே குர்ஆனில் எடுத்து காட்டக்கூடிய பண்பாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், சூரா கலம் நூன் ஆரம்பிக்கும்ல, நூன் வல் குர்ஆனில் உமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அஸீம், நபியே நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர், நல்ல குணத்துல நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் முகமதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அவருடைய குணம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அவ்வளவு நல்ல குணம், சாதாரணமானவங்களாம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் 40 ஆண்டு வாழ்க்கையை பார்த்துட்டு அல்லாஹ் ரசூலா அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பிறக்கும் போது நபி அல்ல முகமது பின் அப்துல்லாவாகத்தான் இருந்தார். 40 வயதில் தான் முகமது ரசூல் அல்லாவாக அல்லாஹ்வின் தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், செலக்ட் பண்ணப்படுகிறார். அவர் செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு காரணம் என்ன? ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அஸீம், நீங்க மகத்தான குணத்துல இருக்கிறீங்க, இருக்கிற கேரக்டர்லயே சூப்பர் கேரக்டரா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சான்றிதழை சர்டிபிகேட் கொடுத்ததை நம்ம பார்க்கோம். சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் பாருங்க, சூரத்து ஆல இம்ரான் சொன்னமா இல்ல ஏற்கனவே இந்த 3வது அத்தியாயம், அதுதான் நிறைய வசனங்கள் நமக்கு கிடைக்க பெறுகிறது. அதுல இருந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்ச வசனம் என்ன? 159. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறான், முஹம்மது ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஹம்மதே அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபபிமா ரஹமத்தின், நீங்கள் அவர்களிடத்தில் நளினமாக ரஹமத்தாக இருக்கிறீர்கள், மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான். என்ன தெரியுமா அருள்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்கிறான். மக்கள் இடத்துல நீங்க நளினமா நடக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த நளினம் நம்ம இடத்துல இருக்கணும். அதனாலதான் நாமளும் மன்னிப்பு கேட்டோம். நேற்று கொஞ்சம் கடும் சித்தம் கொண்டவர்களாக நாம பேசி இருக்கலாம், சரிங்களா? அதுக்காக அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுக்காக நம்மை மன்னித்து விடுங்க, சரிங்களா? இதுக்காக மறுமையில வந்து வாதாடிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் இங்கே பேசி தீர்த்துக்கலாம், சரியா? ஏன்னா அங்க முடியாது, இங்கே எதனா பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லிக்கிறோம், சரியா? அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள் என்பது கடும் சித்தம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருள் என்பது ரஹமத் தான். அல்லாஹ் தன்னை பற்றி ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனங்கள் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எந்த வசனங்கள் எடுத்தாலும் முதலாக ஓதக்கூடிய வசனம் என்ன ஓதுவோம்? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான் ஓதுவோம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்குகிறேன். யாரவன்? அல்லாஹ் யாரு? ரஹ்மான் ரஹீம். யார் ஏதாவது சொல்றாங்க, ரஹ்மான் என்ன? அளவற்ற அருளாளன். அருள் செய்யறதுல அவனுக்கு அல்லவே கிடையாதுன்னு அர்த்தம். நிகரற்ற அன்புடையவன். அவ்வளவு அன்பு, அவ்வளவு இரக்கம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அவன் தன்னை பற்றி, அது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்றோம்ல, வந்த உடனே என்ன கேட்போம்? உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போமா? நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ற உடனே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். நான் யார் தெரியுமா? நான் அல்லாஹ், நான் ரஹ்மான், நான் ரஹீம். வேற எவ்வளவு 99 பேர் இருக்கு அல்லாஹ்வுக்கு. அதை விட கூடுதலான பேர்களும் இருக்க செய்யும். இருக்கக்கூடிய பெயர்களில் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் சொல்கிறான். அளவற்ற அருளான் என்றும் நிகரற்ற அன்புடையவன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மென்மையை தான் மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கும். பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், முஹம்மது அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் நீங்கள் இந்த மக்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். அப்படி இல்லைன்னா, நீங்க நளினமா இல்லைன்னா, கடும் சித்தம் கொண்டவர்களா என்ன இருந்தா என்ன ஆயிருக்கும்? வகுந்த ஃபஸன் கலீதன் கல்பிலன் ஃபஸும் மின் ஹவுலிக, நீங்கள் கொஞ்சம் கடும் சித்தம் கொண்டவராக இருந்திருந்தால், கொஞ்சம் சிடுசிடுப்புகார முகமா இருந்திருந்தா எல்லாம் விட்டு ஓடி இருப்பாங்க. அவங்களை விட்டு எல்லாம் ஓடி இருப்பாங்க. அப்படியே ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்திலே 159வது வசனத்துல இடம்பெறக்கூடிய இந்த செய்திகளை, இந்த வகை செய்திகளை நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த நளினம், இந்த மென்மை, இந்த
சாஃப்ட் கேரக்டர் அப்படிங்கிறது எவ்வளவு நன்மை அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நாம பார்த்தோம் கேரக்டர் தான் சிறந்தது. அந்த கேரக்டர்லயே சிறந்த கேரக்டராக ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியது நளினம். சரிங்களா? மென்மையை தான் சொல்றான். இந்த மென்மை எவ்வளவு சிறந்தது பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமுடைய 5052, மன் ஹுரிமல் ரிஃப்க, இந்த நளினம் இருக்குது, இந்த சாஃப்ட் கேரக்டர் இருக்குது, மக்கள் இடத்துல அப்படியே ரொம்ப இயல்பா பழகக்கூடிய தன்மை இருக்குது. இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹுரிமல் ரிஃப்க ஹுரிமல் கைர. யார் இந்த மென்மையை இழந்து விட்டாரோ, பாரு முஞ்ச பார்த்தாலே அப்படி ஒரு மாறி இருக்கும், எப்படி இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படி யார் இருக்கிறாங்களோ அவர்கள் மென்மையை இழந்தவர்கள். மென்மை இல்லை, பேசும்போதும் மென்மை இருக்காது, ஒரு நல்ல மக்களிடத்தை இயல்பா பேசக்கூடிய தன்மை இருக்காது. அப்படி இல்லாதவர்கள் மென்மையை இழந்தவர்கள், நன்மையை இழந்தவர்கள் ஆவார்கள். உட்கார்ந்து இருக்கிறது நன்மை வாங்க இருக்குதான், பேசிக்கிட்டு இருக்கிறது நன்மை வாங்கிட்டு இருக்கிறது தான், கேட்டுக்கிட்டு இருக்கிறது நன்மை வாங்கிறதுக்கு தான். செய்யக்கூடிய அமல்கள் நோன்பு வைப்பது, தொழுவது, ஜக்காத்தை கொடுப்பது, ஹஜ்ஜை செய்வது, எல்லா காரியம் செய்யறது நன்மை வாங்கிறதுக்கு. அந்த நன்மை வாங்கிறதுக்கு அடிப்படை நம்ம இடத்துல என்ன இருக்கணும்? மென்மை இருக்கணும், நலிமனம் இருக்கணும், மக்கள் இடத்துல இயல்பான தன்மைகள் நம்ம இடத்துல இருக்கணும். இல்லைன்னு சொன்னா மன் ஹுரிமல் ரிஃப்க ஹுரிமல் கைர, மென்மை இழந்தவர் நன்மை இழந்தவர் ஆவார்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் செய்யக்கூடிய இந்த செய்தி நம்ம பார்க்கணும். பாருங்க, ஏற்கனவே நாம பேசணும், அக்ரமுக்கும் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார்? அக்ரமுன் நாஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? அவர் கைருல் பரியா. அக்ரமுன் நாஸ் அப்படின்னாக்கா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது பதில். ஆனா முதல் பதில் என்ன? அத்காக்கும், உங்களில் அச்சமுடையவர்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களில் மக்களில் சிறந்தவர்கள் இறை அச்சமுடையவர்கள். இங்க பாருங்க ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்றாங்க. அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியுடைய 3559. நபிகளார் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக இல்லை. இந்த கெட்ட வார்த்தை முகம் சொல்லி இருக்குதா இல்லையா? அது பேசும்போதே அந்த வரக்கூடிய அந்த வார்த்தைகள் கொஞ்சம் அந்த கெட்ட வார்த்தைகளாக இருந்தால் கேட்குறவன் ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலருக்கு என்னடா இப்போ பாரு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பண்பு இயற்கையாகவும் இல்லை செயற்கையாக இருக்குதா இல்லையா? எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, என்னது? நான் நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அது என்னது? அந்த முகத்தை காட்ட வச்சிடாது, நீ செயற்கையாக சொல்கிறோமா இல்லையா? டென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை டென்ஷன் பண்ணீங்களாலும் வராதுன்றாங்க. இயற்கையாகவும் செயற்கையாகவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக இல்லை. அது ரசூலுல்லாஹ் இல்லவே இல்லை. அதனால அந்த செலெக்ஷனை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சிருப்பானா இல்லையா? நபினா சும்மாவா யாப்பனையும் ஜாப்பனையும் தூக்கி உட்கார வச்சிட முடியுமா? எவ்வளவு பெரிய அந்தஸ்து அது. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கு வச்சிருக்கா நம்ம பார்க்கணும். இயற்கையாகவும் செயற்கையாகவும் கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக அன்னலார் இல்லை சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமன் கைரக்கும் அஹசனுக்கும் அஹ்லாகன், உங்களில் சிறந்தவர். இன்னமன் கைரக்கும், கைரன்னு சொன்னா சிறந்தவர், சரிங்களா? உங்களில் சிறந்தவர். இன்னமன் கைரக்கும் அஹசனுக்கும் அஹ்லாகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல அஹ்லாக் உடையவர்கள். உங்களில் சிறந்தவர்கள் நல்ல குணமுடையவர்கள். நல்ல குணம் எது? மென்மைங்கிறது குணம் தான் குணங்களில் அடிப்படை. முதலாவதான நல்ல குணம், சரிங்களா? நீங்க பேசும்பொழுது கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவங்களாக, அழகான வார்த்தை பேசக்கூடியவர்களாக, சிரித்து இருக்கிறா இல்லையா? சிரிச்சுக்கிட்டே பேசுறவங்க எப்பவுமே நீங்க பாருங்களேன், சிரிச்சு பேசுறவங்க இடத்துல 4 பேர் இருப்பாங்க, சேர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுன என்ன மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் போய் அவர்கிட்ட நின்று பேசுனா 2 நிமிஷத்துல அவர் பாய் எப்படியா பேசி விட்டுருவாருங்க அப்படின்னு இருக்கும். அதே நாம பார்க்கிறோம், சிரிச்சு பேசாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பக்கத்துல யாரும் நிற்பாங்களா? யாரும். இயல்பாக வியாபார தளத்துல கூட சிரித்து கொண்டு வியாபாரம் செய்யணும் தான் வியாபாரம் நடக்கும். கடுகு எடுத்துக்கிட்டே வியாபாரம், டீ போடுறேன், என்ன எதனடி சர்க்கரை ஏந்தா அப்படி வச்சானே யார் வாங்க வருவா? மாட்டாங்களே. பார்க்கிறோம், அந்த விஷயங்களை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த சிறந்த குணமுடையவர்களாக நம்ம இருக்கணும். அதற்காக அல்லாஹ் இடத்துல நிறைய துஆக்களை செய்ய வேண்டும். இதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம சஹீஹ் புகாரியுடைய 3559 நாம பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்துல எந்த அளவுக்கு அந்த மென்மை போக்கு இருந்திருந்தால், எந்த அளவுக்கு அந்த நளின போக்கு இருந்திருந்தால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய முதல் உரையாக தன்னுடைய வாழ்க்கையை வைக்கிறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் வைக்க முடியாது.
நம்மெல்லாம் மிகப்பெரிய, நம்ம என்ன சொல்லலாம், நாமெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ எப்படி இருக்கு இப்படிதான் சொல்ல முடியும். ஜாஹிலியா காலத்துல யாரு, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு பயான்ல சொன்னாங்கல்ல, இன்னமன் ஜாஹிலியா, நாங்கெல்லாம் ஜாஹிலியா காலத்துல இருந்தோம், அறியாமை காலத்துல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் கொண்டு வந்து ஏதோ இங்க உட்கார வச்சிருக்கிறோம், ஏதோ சூஃபி மாதிரி உட்கார்ந்து விட்டுருமா, இப்படி வேணா நம்ம சொல்லலாம். நம்முடைய முன் சென்ற வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அவ்வளவு கழிவுகளும் கசடுகளும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆரம்ப கால பிரச்சாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முன்வைக்கிறாங்க. எவ்வளவு நல்ல குணம் கொண்டதாக ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு நபிகளார் சொல்லக்கூடிய இந்த செய்தி பாருங்களேன். லகது கபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் முன் கபலிஹி அஃபலா தாகிலுன். ரசூலா வந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க. இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிவிட்டு அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிறேன் இந்த பிரச்சாரத்தை வைக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் எதை முன்னாடி வைக்கிறாங்க, முதல்ல குர்ஆன் செய்திகளை வைக்கல, சரிங்களா, அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபுன்னு ஓதல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீன் ஓதல, இதெல்லாம் எதையும் ஓதாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லகது கபிஸ்து ஃபீக்கும் உம்ரன், உங்களுக்கு முன்னாடி இத்தனை உம்ரு இத்தனை வயசு வாழ்ந்துருக்குனப்பா, அஃபலா தாக்குனூன், வழங்க மாட்டீங்களா, 40 வருஷம் வாழ்ந்தன, பொய்ய சொன்ன இருக்கிறா இல்லையா, 40 வருஷம் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில பொய்ய பார்த்துருக்கிறீங்களா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில நான் நயவஞ்சகத்தனம் பண்ணி இருக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஏமாத்தி இருக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில கடும் சுத்தமா இருந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை பாரு, நீ 40 வருஷம் வாழ்க்கையை பாரு, பொய் சொல்லாத இப்ப ஏன்டா போய் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய ஆரம்ப கால பிரச்சாரம் என்ன, அல்லாஹ்வுடைய ஆரம்ப கால பிரச்சாரம், ரசூலுல்லாஹ் அந்த சஃபா குன்றின் மீது ஏறி நிக்கிறாங்க. ஏறி நின்றுகிட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த அப்துல் மனாஃப் குடும்பத்தெல்லாம் கூப்பிடுறாங்க. அப்துல் மனாஃப்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய குடும்பம். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், எழுந்திரி குல் யா அய்யுல் முஸம்மில், போத்தி இருக்கிறவரே, முதஸ்ஸிர்னு ஒரு வசனம் இருக்கு, போத்தி இருக்கிறவரே எந்திரிப்பா, எந்திரிச்சு போய் எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சஃபா குன்றின் மீது ஏறி நின்று யா அப்துல் மனாஃப் குடும்பத்தார எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த நின்றுட்டு குன்று மேல நெடுக்கீழ இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறாங்க, தோ இந்த குன்றுக்கு பின்னாடி மிகப்பெரிய படம் ஒண்ணு உங்களை அழிக்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னா ஏறி செக் பண்ணாம நீங்கள நம்புவீங்களான்றாங்க. என்ன கேள்றாங்க, ஏறி முகம்மது சொன்னா இருறா பார்த்துட்டு வர அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு நம்புவீங்களா, முகம்மது சொல்லியாச்சு இதெல்லாம் செக் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு இருப்பீங்களான்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, முகம்மது நீ போய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையே, ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சாதிக் அமீன், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர். ரசூலுல்லாஹ்வுடைய பேரே தான் தெரியுங்களா. ஒரு அழகான சம்பவம் கூட நமக்கு தெரியும், வரலாற்று சம்பவம் என்ன, அந்த அஜருல் அஸ்வத் கல்ல பொருந்தி வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வரலாறுல வருகிறது. காபத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கட்டுவாங்க. கட்டி முடிக்கும் போது அந்த கல்லை எங்க வைக்கிறதுன்னு பிரச்சனை, எங்க வைக்கிறதுன்னு பிரச்சனை இல்லாம யார் தூக்குறதுன்னு பிரச்சனை. அங்க குடும்பங்களாக வாழ்ந்தவர்கள், கோத்திரங்களாக வாழ்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, இந்த கல்லை நாங்க தான் தூக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம், இல்ல நாங்க தான் தூக்குவோம்னு ஒரு குடும்பம், நாங்க தான் தூக்குவோம் குடும்பம், குடும்பங்களுக்கு மத்தியில சண்டை. என்னடா பண்றது அப்படின்னாக்க என்ன பண்றாங்க, உடனே அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, அதாவது அந்த தெரியுது பாரு ஒரு குன்று, அங்கிருந்து முதல்ல யார் நம்மை நோக்கி அந்த பள்ளத்தாக்கிலிருந்து யார் முதலாவதாக வருகிறாரோ அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம், அவர் யாரை சொல்றாங்களோ அவங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் எதிர்பார்த்து நிக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல இருந்து வரணும், நம்ம குடும்பத்துல வரணும், நம்ம குடும்பம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என் ஃபேமிலி இருந்து யாரா வந்துடணும், வந்து என்ன பண்ணுவாரு நமக்கு சொல்லிடுவாரு, நாம தூக்கி வச்சிடலாம். இவங்க நினைக்கிறது என் குடும்பத்துல இருந்து யாருன்னா வந்தா நம்ம தூக்கி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு உட்காடுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல முகமது பின் அப்துல்லாங்கன்னு வர்றாரு. யார் வருது, ரசூலுல்லாஹ் கிடையாது, ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி முகமது பின் அப்துல்லாஹ் வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க, எல்லா குடும்பத்தாரும் சந்தோஷப்படுறாங்க, என்ன முகமது கரெக்டா சொல்லுவாரு, முகமது தப்பா சொல்ல மாட்டாரு. கடைசியா என்ன தீர்ப்பு வருது, ஒரு துண்டை விரிக்கிறாங்க, பெரிய சால் மாதிரி விரிச்சு அதை கல்ல உருட்டி, இந்த நீ ஒரு மூளையை பிடி, நீங்க உங்க குடும்பம் ஒரு மூளையை பிடிங்க, இந்த குடும்பம் ஒரு மூளையை பிடிங்க, இந்த குடும்பம் ஒரு மூளையை பிடிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு குடும்பத்திட்ட கொடுத்துட்டாங்க. சண்டை இருக்கு, எல்லாரும் சேர்ந்த தூக்கு, கீழே ஒரு துணியை விரிச்சிட்டு துணிக்கு மேல அந்த கல்லை இருட்டி இருக்கிறாள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க வரலாற்று செய்தி, சரிங்களா. அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்தவர்கள், ஏறி பார்க்காமல் நம்புவோம் என்று சொன்னவர்கள். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் எதை வச்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையை முன்னாடி வச்சாங்க. இன்றைக்கு கூட பாருங்களேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் இஸ்லாமியருடைய வாழ்க்கையை பார்க்கறது கிடையாது. என்ன பார்க்கறாங்க, இன்னைக்கு குர்ஆனை பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தான் பார்க்கறாங்க. நம்ம வாழ்க்கையை பத்தி யாராவது வருவாங்களா, நம்ம வாழ்க்கையை பார்த்தா ஓடுறவன் என்ன இருப்பான் சரியா,
அப்படியாப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது, மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மாறுவோம். சரிங்களா? அல்லாஹ் கொடுத்துக்கூடிய இந்த வழி செய்தியோடும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையோடும் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் மாறும். அதான் மூமின்களுடைய பண்பு. அறிவுரை சொல்லப்பட்டால் அறிவுரை இணக்கமானதுதான், திருந்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் நிறைய பேர், 1 2 கிடையாதுங்க. நாம் ஏற்கனவே பார்த்த சம்பவம். என்ன சம்பவம்? நபிகளார் அவர்கள் ஒரு முறை என்ன பண்றாங்க, தன்னிடத்தை வேலை செய்யக்கூடிய ஒரு யூத சிறுவன் வீட்டுக்கு போறாங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரா? அவர் ரசூலா பார்க்க போறாங்க. ரசூலா பார்க்க போனா அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாங்க, ரசூலா பார்த்துட்டு அவர் மரண தருவாயில இருக்கிறார். மரண தருவாயில இருக்கிற அந்த யூத சிறுவனை பார்த்து ரசூலா சொல்றாங்க, ஃபகாலு லஹு அஸ்லிம், ஏன்பா கட்டுப்பட்டுறேன் அப்படிங்கிறாங்க. கட்டுப்பட்டுனா முஸ்லீம் ஆயிடுன்னு அர்த்தம். கட்டுப்பட்டு முஸ்லீம் ஆயிடு அப்படின்றாங்க. ஃபந்துரு இலா அபி வஹுவ இந்தஹு, உடனே அந்த யூத சிறுவன் என்ன பண்றாரு, ஃபந்துரு இலா அபிஹி, அவர் பார்க்கிறார், தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவங்க அப்பா அப்படி பார்க்கிறாரு. என்ன முகமது ஏதோ சொல்றாரு, எங்க ஓனர் ஏதோ சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த யூதர் அவங்க தந்தை சொல்றாரு, ஃபகாலு லஹு அதி அபுல் காசிம், அந்த தந்தை சொன்னார், ஃபகாலு லஹு அதி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றதை கேளுன்றார். அபுல் காசிம் என்ன சொன்னாரு, குர்ஆன் வசனங்களே சொன்னாருங்க, ஏதாவது ஹதீஸ் பொன்மொழிகளை சொன்னாரா? இல்ல, முஸ்லீம் ஆயிடுனாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அந்த யூதர் என்ன பண்றாரு, சொன்னா கேளுப்பா. ஏன் அபுல் காசிம் நல்லதுதான் சொல்லுவார், வேற எது? ஏன் நல்ல மனுஷன் நல்லதுதான் சொல்லுவான், நீ கேட்டுக்க. அத்தே அபுல் காசிம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேரு அபுல் காசிம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு காசிம் ஒரு பிள்ளை இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க. சரிங்களா? இப்ராஹிம் ஒரு பிள்ளை இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க. பெண் பிள்ளைகள் மட்டும்தான் நிலைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரலாறு பார்க்கணும். அப்படி அவங்க சொல்றாங்க, அபுல் காசிம் சொல்றது கேளு, ஏன் நல்ல மனுஷன் சொல்றா கேட்டுக்கப்பா அப்படின்னு மரண தருவாயில் இருக்கக்கூடிய தன் பிள்ளைக்கு அவர் சொன்னார். இவங்க என்ன திருக்குறான் வசனங்களை பார்த்தாரா, பொன்மொழிகளை பார்த்தாரா? இல்ல. ஏன் அல்லாஹ்வுடைய கேரக்டரை பார்த்தார், நல்ல குணங்களை பார்த்தார். அப்ப என்ன பேசும், எதற்காக அந்த வெயிட்? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீசான் தராசை கணக்க செய்கிறான்? குர்ஆன் பேசியதை விட ஹதீஸ் பேசியை விட அந்த இடத்துல நமக்கெல்லாம் குர்ஆன் தான் பேசிக்கிட்டு இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த இடத்தில் பேசியது கேரக்டர். நிறைய இடத்துல கேரக்டர் தான் பேசும், அந்த நல்ல குணம் தான் பேசும். அது ரசூலுல்லாஹி உடனே வெளியே வந்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கஸு மினன்னார், இந்த நரக நெருப்பிலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரி 1356. இன்னொரு சம்பவம் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்காகவே இஸ்லாத்திற்குள் வந்த இன்னொரு சம்பவம். என்ன சம்பவம்? அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நஜ்து பகுதிக்கு, நஜ்துன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற ரியாத், சரிங்களா, மதீனாவில இருந்து நஜ்து பகுதிக்கு குதிரைப்படை ஒன்றை அனுப்பினார்கள். ஒரு குதிரைப்படையை மட்டும் அனுப்புறாங்க, குரூப்பா அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? அங்கே படையொன்றை அனுப்பினார்கள். அந்த படையினர் யமாமா வாசிகளின் தலைவரும் பனு ஹனீஃபா குலத்தை சேர்ந்தவருமான சுமாமா இப்னு உசால் என்ற முனிவரை கைது செய்து கொண்டு வந்தார்கள். சுமாமா பின் உசால்னு சொல்லிட்டு யமாமா தேசத்தினுடைய அந்த ஊரினுடைய தலைவர் அவர், சரிங்களா, அவர் முஸ்லீம் கிடையாது. அவரை கைது பண்ணிக்கிட்டு வராங்க. ஏன்? இவருடைய ஒரே நோக்கம் ரசூலுல்லாஹ்வை காலி பண்ணிடணும், ரசூலுல்லாஹ்வை கொல்லணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த மனிதர் சுமாமா கைது பண்ணி கொண்டு வந்த உடனே, அன்றைக்கு கைது பண்ணி கொண்டு வந்தா ஜெயிலெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேலூர்ல ஜெயிலு, வேற எங்க ஜெயிலு இருக்கு, சென்னையில புழல்ல ஒரு ஜெயில் இருக்கு, திருச்சியில் ஒரு இந்த மாதிரி இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஜெயிலெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கைது செய்து வந்த கைதிகளை பள்ளிவாசலுக்கு கட்டி வைப்பார்கள். மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அதுதான் ஜெயில், அதுதான் தீர்ப்பு வழங்குற இடம், அதுதான் போர்படை பயிற்சி செய்யக்கூடிய இடம், அதுதான் பயான் செய்யக்கூடிய இடம், அதுதான் மக்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய இடம், அதுதான் ஜகாத்து பொருளையும் அந்த சதகா பொருட்களையும் குவிக்கி வைக்கக்கூடிய இடம். எல்லாமே அங்கதான். பள்ளிவாசல்கள் அதுதாங்க, வெறும் தொழுற இடம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வின் தூதர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அப்படி என்ன பண்றாங்க, சுமாமாவின் உசலையும் வந்து கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைத்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, தூண்களில் ஒன்றில் கவரை கட்டி போட்டார்கள். கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரிடம் வந்து, உங்களுடைய விஷயத்தில் நாம் சொல்ல போகும் தீர்ப்பை பற்றி நீ என்ன கருதுகிறீர்? என்ன கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஒன்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம், கட்டி வச்சிருக்கிறோம். இப்போ இவரை கொல்லலாம், சரிங்களா, கொல்றதுக்கு தகுதி இருக்கு.
உன்னை என்ன பண்ணலான்னு நினைக்கிற, நான் உங்களை என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமாமா அவங்க கிட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே நல்லா இருந்தது. கேட்ட உடனே சுமாமா பதில் சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு, நான் நல்லதே உங்களுடைய விஷயத்தில் தீர்ப்பு குறித்து நான் நல்லதே கருதுகிறேன். முகம்மதே, நீங்கள் என்னை கொன்றால் இரத்த பழி வாங்க வேண்டிய ஒருவனையே கொள்கிறீர்கள். நான் கொல்லப்பட வேண்டிய ஆள் தான், மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் என்னை மன்னித்து அனுப்பினால், உபகாரம் செய்தால் நன்றி பாராட்டக்கூடிய ஒருவனுக்கே நீங்கள் உபகாரம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. போயிட்டாங்க வீட்டுக்கு. போயிட்டு மறுநாள் வராங்க. இரண்டாவது நாள் கட்டப்பட்ட சுமாமா பின் உசால் அவங்க கிட்ட மறுபடியும் கேட்கறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அந்நிலையிலேயே விட்டு தூதர் சென்று விட்டார்கள். மறுநாள் வந்தபோது சுமாமாவே, உம்முடைய விஷயத்தில் நான் சொல்ல போகும் தீர்ப்பை பற்றி என்ன கருதுகிறீர், முடிக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே சுமாமா மறுபடியும் அதே பதில், என்னது, நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் கொன்றால் கொல்லக்கூடியவன் தான், மன்னித்து விட்டால் உபகாரம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு தான் உபகாரம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாளும் சொல்றாரு. மூணாவது நாள் அதே மாதிரி மூணாவது நாளும் கேட்கிறாங்க சுமாமாவே என்ன நினைக்கிற அப்படின்னு. உடனே மூன்றாவது நாளும் அதே மாதிரி சுமாமா சொல்றாரு, கொன்ன ரத்த பழி வாங்கக்கூடிய ஒருத்தனை தான் கொள்றீங்க, மன்னிச்சு விட்டா நான் நன்றி செலுத்தக்கூடியவனா இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். கட்டி விட்டுருங்கன்றாங்க. அவிழ்த்து விட்ட உடனே சுமாமா பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த பேரிச்சந்தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தார். அவுத்து விட்டா ஊருக்கு போகாம எதிரில் இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறார். குளிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு மறுபடியும் மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்லிட்டு சுமாமா பள்ளிவாசலுக்கு குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தார். வந்துட்டு சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேற யாரும் இல்லை. உடனே கலிமா ஷஹாதா. காஃபிரா இருந்தவர், கட்டி போட்டு வச்சிருந்தவர், ரசூலுல்லாஹ் அவுத்து விட்டுருங்க, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துறேன் நல்லா அனுப்பி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்புனவர் போயிட்டு குளிச்சுட்டு என்ன பண்றாரு, கலிமா ஷஹாதாவை சொன்னார். கலிமா ஷஹாதாவை சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியாரின் தூதரும் ஆவார்கள் என்று உறுதிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு முஹம்மதே அல்லாஹ்வின் மீதானையாக வல்லாஹி இன்று வரை இப்ப வரைக்கும் இந்த சொன்ன அப்ப வரைக்கும் என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, உங்கள் முகத்தை விட எனக்கு மிகவும் வெறுப்புக்குரிய முகம் வேறு எதுவும் இருக்கவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் பத்தி அப்படி சொல்லி வச்சிருந்தானுங்க காஃபிர். இவங்க எமாமானார், இவர் மக்காவாசி கிடையாது, எமாமா ஊரை சேர்ந்தவர். முகமதை பத்தி இல்லாத கொள்ளாதவன் சொல்லி 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 என்னன்னாக்கா வெறுப்பு தலைக்கேறி அந்த உலகத்திலேயே மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு நபர் யாரு, முகமது ஆகிய நீங்க தான் இருந்தீங்க சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே இதற்கு முன் வெறுப்புக்குரிய முகம் வேறு எதுவும் இருக்கவில்லை, ஆனால் இன்று உங்களுடைய முகம் மற்ற எல்லா முகங்களை விட எனக்கு மிகவும் பிரியமானதாக ஆகிவிட்டது. உங்க முகம் தான் இன்னைக்கு உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச முகன்றார். என்ன காரணம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து மணிக்கன குர்ஆன் வசனங்களை ஓதி காமிச்சாங்களா, பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா, இஸ்லாம்னா அப்படி இஸ்லாம்னா இப்படி எதனா சொன்னாங்களா, எதுவுமே இல்லை. அவர் 3 நாள் பள்ளிவாசல் இருந்த அந்த 3 நாட்களும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையை கவனிக்கிறார். முகமதை பத்தி அதை சொல்லியா இதை சொன்னா இப்படி அப்படி ஏதோ கட்டுக்கதையை சொல்லி வச்சிருந்தா இங்க பார்த்தா அப்படியே ரிவர்ஸா இருக்குது. முகமதை பார்த்து எந்த ஒரு நபித்தோடும் எந்திரிச்சுக்கிறது கிடையாது, யாரும் காலில் விழுறது கிடையாது, மக்களோடு மக்களா இருக்கிறாரு, எளிமையா இருக்கிறாரு, இனிமையா இருக்கிறாரு, நளினமா இருக்கிறாரு, மக்களிடத்தில் நல்ல பண்பு கொண்டவரா இருக்கிறாரு. இந்த மாதிரில ஒரு ஆளை நம்ம தலைவராக ஏற்றிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்த அந்த 3 நாட்களில் மனமாற்றம் அடைகிறார் சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஒரு நபித்தோழர் ஆயிட்டார். இதுக்கு முன்னாடி கிடையாது. சொல்றாரு என்ன, இதுக்கு முன்னாடி உலகத்திலேயே வெறுப்புக்குரிய முகம் உங்க முகம் தான். முகமது மேல அவ்வளவு கொலை வெறியில இருந்தேன். உலகத்திலேயே இன்று நான் மிகவும் விரும்புகிற ஒரு முகம் எது, உங்க முகம் தான். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், விட்டா அவுத்து விட்டா ஓடக்கூடிய ஒரு ஓடலை திரும்பி வந்தார். காரணம் முகமதுடைய அந்த முகம், அந்த நளினம், அந்த பண்பு, அந்த நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிக்காத ஊர் இந்த மதீனாவா இருந்துச்சு, இது மதீனாவா போயிடுச்சு, இப்ப பிடிச்ச ஊர் மதீனா. உலகத்திலே பிடிக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாமாக இருந்தது, இன்று முதல் நான் விரும்புகிற நிலை தீர்க்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இறுதி அவர் என்ன பண்றாரு, நான் உம்ரா போயிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்களேன்றார். எங்க வந்திருக்கிறாரு, கட்டி போட்டு மஸ்ஜித் நபவி. உம்ராவுக்கு எங்க போகணும், மக்காவுக்கு போகணும், பர்மிஷன் கேட்கிறாரு. சும்மாமா கொல்லதானே போறாரு, இப்ப உம்ரா பண்ண மக்காவுக்கு போறாரு. என்ன ஆச்சு, அப்படி மக்காவுக்கு சென்ற பொழுது அவரிடம் ஒருவர் மக்காவில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றா, என்னப்பா மாறிட்டியா அப்படிங்கிறான்.
சுமாமாவே ஏதாவது போன நீ பாட்டுக்கு மாறிட போறது அப்படின்னு உடனே கேட்டார். அதற்கு சுமாமா ரலியல்லாஹு அவர்கள், இல்லை, வல்லாஹி அல்லாஹ்வின் மீதானையாக நான் அல்லாஹ்வின் தூதருடன் இணைந்து இறைவனுக்கு கீழ்ப்படி முஸ்லிமாக மாறிவிட்டேன், நான் முசல்மான் ஹோகே அப்படின்றார். சரியா, நான் முஸ்லிம் ஆயிட்டேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே, இல்லை, அல்லாஹ்வின் மீதானையாக அவர்கள் அல்லாஹ்வின் தூதரவர்கள் எனக்கு அனுமதி அளிக்காதவரை எனது பகுதியான யமாமாவிலிருந்து ஒரு கோதுமை தானியம் கூட மக்காவாசிகளான உங்களுக்கு வராது. என்னடா முகம்மதை பத்தி என்னென்ன சொல்லி வச்சிருந்தீங்களா பாவியலா, நான் அவரோட சேர்ந்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு மாறிட்டேன், முஸ்லீம் ஆகிட்டேன், கட்டுப்பட்டு நிற்கிறேன். இப்போ கேட்டுக்க, யம்மாமாவிலிருந்து ஒரு கோதுமை உங்க ஊருக்கு வராது, வடுவாய் பசங்களா, உங்களுக்கு சாப்பாடே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி யமாமா பின் சுமாமா பின் முசால் ரஜனா அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிமுடைய 3622வது செய்தியா இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வின் தூதருடைய இந்த குணத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு போர்க்கள காட்சி, மிகச்சிறந்த ஒரு போர்க்களம், அல்லாஹ்வின் தூதருக்கு அதிகம் கனிமத் கிடைத்த ஒரு போர்க்களம், ரொம்ப அழகான போர்க்கள காட்சிகள். அதற்கு பிறந்த நடந்த சம்பவமும் ரொம்ப அழகான சம்பவங்கள். அது என்னது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பு, எந்த பண்பு அங்கு வெளிப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரின் மீது இந்த சஹாபாக்கள் எப்படி ஒரு நேசம் அங்கே மேற்கொண்டது அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்படும். சபபு நுஸூலுங்கிற பாடத்தில் இன்றைய தினம் அதே இன்னைக்கு பார்த்த செய்திகளில் தான் சஹீஹ் முஸ்லிமுடைய 355வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஃபா மலை குன்றின் மீது ஏறி உரத்த குழலில், சரிங்களா, யா சஹாபா, சரிங்களா, உதவி, ஆதிகால ஆபத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, யா அப்து மனாஃபின் மக்களே, அப்துல் முத்தலிபின் மக்களே என்று அழைத்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் அதை கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு, அப்படி என்றால் என் மார்க்கத்தை நீங்கள் ஏற்காவிட்டால் இறைவனின் கடும் வேதனை ஒன்று எதிர்நோக்கிறது என்று உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இஸ்லாம்னு எல்லாம் ஒன்று கொடுத்துருக்குறான், இந்த சிறைகள்லாம் வணங்காதீங்க, இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க வரமாட்டேன் அப்படின்ன உடனே, இதை நீங்கள் ஏற்காவிட்டால் இறைவனின் கடும் வேதனை, எது ஆசரத்துன்னு ஒன்று இருக்குது, அங்கே பிடிப்பான், அது உங்களை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே இருந்த அபுல் அஹப் தப்பல்ல கையா முகமது அப்படிங்க, என்ன இருக்கிற மண்ணை வாரி இறைச்சிட்டு, தப்பல்ல கையா முகம்மதே உன் மீது அழிவு உண்டாகட்டும், உன் மீது நாசம் உண்டாகட்டும் சொல்லிட்டு சபிக்கிறான். சபிச்ச உடனே அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புறப்பட எழுந்தார்கள். என்னடா இப்படி நல்ல செய்தி சொன்னா சபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு வெளியே கிளம்பணும்னு பார்க்குறாங்க, அது இறங்கணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 111வது அத்தியாயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச அத்தியாயம் என்னது, அபூ லஹபை சபிக்கக்கூடிய அந்த அத்தியாயம். ஏன்னா பாருங்க, ரசூலுல்லாஹ் இங்கே கூட பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் தான் பார்க்கணும். சபிக்கிறது அபூ லஹப், தப்பல்லக்க யா முகம்மதே நாசமா போன்னு சபிக்கிறான். நாம் என்ன பண்ணியிருக்கணும், என்னடா உங்களை போய் நல்லது சொல்ல வந்திருக்கிறேன், என்ன போய் சபிக்கிறீங்களா, நாசமா போவீங்களா, நீங்கள் நாசமா போவீங்களா, உருவம் ஏன் ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லலை. ரசூலுல்லாஹ் பாட்டுக்கு இறங்கி கிளம்பணும்னு பார்க்குறாங்க. அல்லாஹ்வுக்கு கோபம் வருது, அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து சொல்கிறேன், தப்பத் எதா அபிலஹப், அபிலஹுடைய 2 கையும் நாசமா போச்சு, வரவே மாட்டேன் நீ இஸ்லாத்துக்கு அடிச்சு சொல்லிட்டான்ல அங்கே, சரிங்களா. தப்பத் எதா அபிலஹப் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய காசு பணம் செல்வம் அவனை காக்கும் நினைச்சா அது காக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்கினான் அப்படிங்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமுடைய 355வது செய்தியாக நாம் பார்க்குறோம். இறக்கப்பட்ட வசனம் தப்பத் யதா அபி லஹப், இறக்கப்பட்ட பின்னணி அல்லாஹ்வின் தூதருடைய ஆரம்ப கால பிரச்சாரம், தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கூப்பிடக்கூடிய நேரத்தில் அபூ லஹப் அல்லாஹ்வின் தூதரை சபித்தான், சபித்ததால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ லஹபை சபித்தான், சரிங்களா. அப்படிங்கிற செய்தியோடு இன்றைய உரையை நாம் முடித்துக் கொள்கிறோம். வாஹிருதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அந்த போர்க்கள செய்திகளோடு அடுத்த நற்குணங்களின் பக்கம் நாம் நகருவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.